எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு குட்டு சட்னி செய்ய போகிறோம். குட்டு சட்னி அப்படிங்கிறது நாங்கள் தெலுங்கில் சொல்லக்கூடிய பேர். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம் பருப்பை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரை மணி நேரம் நனைய போட்டு அதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், இதில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இதை பம்பாய் சட்னின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் மாவை கரைச்சி ஊற்றுவாங்க, கடலை மாவை கரைச்சி ஊற்றுவாங்க. நாங்கள் மாவு கரைக்க மாட்டோம். துவரம் பருப்பை இந்த மாதிரி அடை தோசைக்கு செய்வோம் பார்த்திங்களா. அடை தோசையில் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவாங்க, எல்லா பருப்பு அரிசி எல்லாமே. இதில் துவரம் பருப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப கட்டியாக இருக்குது. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, கடுகு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வானிலை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும், காட்டமாக இருக்கும். அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே நிறைய போடுவேன். ஏன்னா இங்கே இயற்கையாகவே நிறைய விளையுது, அதனால் போடுறேன். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக, அதாவது பொன்னிறமாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை நம்ம போட போகிறோம். விழுதில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுனனால ரொம்ப கட்டியாக தான் இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. முழு வெங்காயமாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே போடுங்க, முழுசாக போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு செம்பு அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்றுறோம் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவியாக மாறிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் சேர்க்க வேண்டாம். நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து கிரேவியாக மாறிடும். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. ஏன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இது இறுக்கமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டித்தன்மை மாறும், கீழேயும் பிடிக்காது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மெயினாக தோசைக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக மாறிடுச்சுன்னு. அவ்வளோதான். இது பேர் எங்கள் தெலுங்கில் நாங்கள் கொட்டு சட்னின்னு சொல்லுவோம். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு சைட் டிஷ் இது தான். தோசை கொஞ்சம் கனமாக சுட்டு சாப்பிடுங்க, இதுக்கு நல்லாயிருக்கும்.